ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த மாதம் முடிவு பரியந்தம் என்ற ஒரு தலைப்பிலே 4 குறிப்புகளை குறித்து நாம் தியானித்தோம். பிரமாணங்கள் முடிவு பரியந்தம் நம்ம கை கொள்ளணும், முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம பிரயாசப்படணும், கர்த்தர் நம்மோடு கூட முடிவு பரியந்தம் இருப்பான்னு சொல்லி ஒரு 4 தலைப்புகளை பார்த்தோம். அதே தொடர்ச்சியாக இன்றைக்கு முடிவு பரியந்தம் எதை குறித்து நாம் பேச போகிறோம் என்பதை ஆவியான நமக்கு தெளிவுபடுத்துவார். அதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமா? தலைகளை தாழ்த்துவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரஃபா ஏகோவாரஃபா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்மிடத்திலே அன்பு கூறுவதற்கு ஈடு இணையே இல்லை ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு எப்போதும் உம்மிடத்திலே அன்பு கூற உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முடிவு பரியந்தம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். முதலாவது வாசி கேட்போம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். இவர்களிடத்தில் சீஷர்கள் தன்னை மறுதலிக்க போகிறார்கள் என்று தெரியும் அவருக்கு. அந்த பொல்லாத சீஷன் விரோதியாய் இருக்கிறவன் ஆண்டவர் காட்டி கொடுப்பான், என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி தெரியும் அவருக்கு. எல்லா சீஷர்களும் ஓடி போய் ஒளிவாங்க, நம்மளை விட்டுட்டு தனியா விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்றத கூட அவர் என்ன பண்ணாரு, அறிந்திருந்தார். ஆனாலும் கூட அவர்களிடத்திலே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். பிரியமான எத்தனை பெரிய அன்புள்ள ஆண்டவர். நீங்களும் நானும் அவரிடத்துல அன்பு வைக்கிறோமான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் பிள்ளைகளிடத்துல நான் எதையுமே எதிர்பார்க்கல, அவங்க என்னிடத்துல அன்பு வைக்கணும், அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை பாட கேட்டோம் அல்லவா? அந்த பாடலின் படி அன்பு கூறுவோம், இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய், இன்னும் ஆழமாய் நாம் அன்பு கூறுவோம் என்று சொல்லி பாடின பாடலின் படி அவரிடத்திலே நாம் அன்பு கூறும்போது அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராய் இருப்பார். எப்படி அந்த அன்பு இருக்குன்னு பாருங்க. அன்பு வைக்கிறாருன்னா நம்ம மேல. யோவான் 15:12-13 வசனம் வாசிங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, நான் உங்களிடத்துல எப்படி அன்பா இருக்கிறனோ அதே போல நீங்களும் என்ன பண்ணோம், ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது என்று சொல்றார். இதைதான் அவர் ஆண்டவர் விரும்புறார். நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்துல அன்பு வைக்கிறவளா இருக்கணும். 15:9 வாசிங்க. இதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
பாருங்க, பிதா ஏன்ட்ட அன்பா இருக்கிறாரு, அதே போல நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன், நீங்க என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், அப்பதான் நான் முடிவு பரியந்தம் நான் உங்களிடத்துல அன்பு கூற முடியும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நீங்க துரோகிகளா இருந்தாலும் நான் உங்க மேல அன்பு கூறுவேன். ஆனா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அவர் மேல நம்ம அன்பு கூறணும்னு சொல்லி. பாருங்க, வாசிப்போம். மத்தேயு 26:48-49 வசனங்களு. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். பாத்தீங்களா, இதுல துரோகியாய் போன யூதாஸ் காரியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரையும் இழுத்துக்கிட்டு வரான். அவன் காசு வாங்கிட்டான், முன்னாடியே 30 வெள்ளி காசு வாங்கிட்டான். இயேசு கெத்சமனே தோட்டத்துல ஜெபித்து முடித்த பிறகு அவர் சொல்றாரு, வாங்க என் காட்டி கொடுக்க போகிறவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யூதாஸ் என்ன செய்யறான், அந்த இவங்க கிட்டலாம், தலைவர்கள் கிட்டலாம், நான் யாரை ஏன்னா எல்லாம் ரபி, அந்த காலங்களில் யூதர்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி அங்கி போட்டு ஒரே மாதிரி எல்லாம் இருப்பாங்களாம். அப்ப இருட்டுல அந்த கெத்சமனே தோட்டத்துல ராத்திரி நேரத்துல தான் காட்டி கொடுக்கறான். அப்ப அவன் சொல்றான், நான் எவனை போய் முத்தம் செய்கிறோனோ அவன் தான் பிடித்து கொள்ளுங்கன்னு சொல்றான். அதே போல கிட்ட போய் ரபி வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்யறதா நம்ம பாக்குறோம். மத்தேயு 26:50 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். பாருங்க, இயேசு பாருங்க, அட துரோகியே, என் கூடவே இருந்திய, உனக்கு நான் ட்ரெஷரர் போஸ்ட் எல்லாம் கொடுத்தனே, ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டிய, ஒரு 30 வெள்ளிக்காசுக்கா நான் பொறுத்திருக்கிறேன் ஆண்ட, என்ன போய் நீ காட்டி கொடுத்திய வெள்ளிக்காசுக்காக, நான் உனக்கு கேட்டா நான் எவ்வளவு கொடுத்திருப்பேன், அட துரோகியே என்று சொல்லி சொல்லாம, இந்த சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி, எத்தனை ஒரு மனதுருக்கம் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏசப்பாட்டு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அவர் முடிவு பரியந்தான் எல்லா சீஷரிடத்திலேயே அன்புக்கு வந்தார். அவன் தான் அதுக்கு பாத்திரவானா இல்லாதபடி. அதுக்கு பிறகு மனஸ்தாபம், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் எப்படியாவது இயேசு தப்பிச்சுக்குவாரு அப்படின்னு யோசிச்சிருப்பானா என்னன்னு தெரியல. ஆனா இயேசுவை பிடித்து சிலுவையில் அந்த மரணத்துக்கு உட்படுத்த போது அவன் சொல்றான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி மனம் கசக்கிறான். ஆனா ஆண்டு விட்ட ஓடி வரவே இல்லை. அதனாலதான் அவன் மனசாட்சி உந்தப்பட்டு அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை பெரிய அன்பு பாருங்க. ஒரு பாடல் கூட இருக்கு, அந்த பாடலின் 2 வரி மட்டும் பாடுறேன். தீரந்த கெத்சமனேயில் துணிந்து வந்த பகைஞன் என்ன துரோகம் செய்திடினும் எந்த சிநேகிதனே என்றழைத்தார் என்ன மாண்பிதுவே, எந்த சிநேகிதனே என்றழைத்தார் என்ன மாண்பிதுவே. இவ்வளவு அருமையான பாடல் நீங்க பாடி, அந்த பாட்டு சாரல் நவ்ரோஜி சிஸ்டர் பாடின பாட்டு. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல அந்த பாட்டு கெத்சமனே தோட்டத்துல அந்த பாட்டு பாடுறத நம்ம பாக்குறோம். அந்த பாட்டை கட்டியிருப்பாங்க ஃபுல்லா, எல்லாமே அந்த அவர் பட்ட பாடுகள் வேதனைகள்லாம். அதுல இது ஒரு லைன், கர்த்தர் துயர் தொனியாய் கதறுகின்ற அந்த பாடல் நீங்க பாட கேளுங்க, பாட்டை போட்டு கேளுங்க. அடுத்தது பாருங்க, லூக்கா 22:33-34. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, காவலிலும் சாவிலும் நான் உங்களை பின்பற்றி வருவேன், நான் என்னை பத்தி அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் உங்களோட தான் வருவேன் அப்படிலாம் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இன்றைக்கு நீ சேவல் கூவுறதுக்கு முன்னால 2 தரம் கூவுறதுக்கு முன்னால என்னை 3 தரம் நீனு மறுதலிப்ப அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவன் மறுதலிக்கிறான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறான். அப்போ சேவல் கூவிட்டு 2ஆம் தரம் கூவிட்டு இவர் 3 தரம் வேலைக்காரர்கிட்டயே 2 தடவை மறுதலிச்சான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படியே திரும்பி பார்க்கிறார் அவனை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 61 வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்துல சொன்ன வசனத்தை
உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்ததுதான். 22, 61, 62 வசனங்கள். சரி, பரவாயில்ல. அப்ப பாருங்க எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் இல்லையா? அப்படியே திரும்பி பார்க்கிறார். அந்த ஒரு பார்வை அவனால தாங்க முடியல. ஐயோ, ஆண்டவர் சொன்னாரு 2 முறை கூவுறதுக்குள்ளே நீ 3 தரம் மறுதளிப்பான்னு சொன்னார். அப்படியே நடந்துச்சு. நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு மனம் கசந்து அழுது அவன் என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட தான் போறான், வேற யார்ட்டையும் போல. ஆனா யூதாஸ் அப்படி போகல. பாருங்க, அது மட்டும் இல்ல, நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா மார்க்கு 14:30 வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? நீ இந்த ராத்திரி வேலை நீ இப்படிலாம் சொல்றியப்பா, காவல்னு சாவல்னு வருவேனே, நீ ஒரு வேலைக்காரிகிட்ட போய் நீ மறுதளிப்ப பாரு அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவனிடத்துல அன்பு கூர்ந்தார். அதுதாங்க முடிவு பரியந்த அன்பு செலுத்துகிற ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. 21 கடைசியில 3 வசனம் பாருங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, பேதுரு தான் அப்படி இருந்து பயங்கரமான அதிசயமான அற்புதத்தெல்லாம் கடற்கரை ஓரத்துல அவன் பெற்றுக்கொண்டு மனுஷரை பிடிக்கிறாக்கனா நல்லா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்பான். ஆனா அவன் சொல்றான், இயேசு மரிச்ச பிறகு அடக்கெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அந்த நம்பிக்கை இல்ல. அப்ப பாருங்க, அவர் உள்ளுக்குள்ள பூட்டின அறைக்குள்ள சமாதானம் எல்லாம் சொல்றாரு. எல்லாமே தெரிஞ்சிச்சு. வாங்கப்பா, அவர் போயிட்டாரு, ஏறி போயிருப்பாரு, நம்ம வாங்க மீன் பிடிக்கலான்ட்டு பின்மாற்றத்துக்கு போறான். அவனோட கூட நிறைய பேர் என்ன பண்றான்? அழைச்சிட்டு வரான். 7 சீஷர்கள் பேரை போட்டிருக்குது. மீதி ஒருத்தன் தான் யூதாஸ் காரியத்தை இறந்து போயிடுறான். மீதி 12 சீஷர்ல 7 பேர் 8, 4 பேர் போடல. எல்லாரும் தான் சேர்ந்து போயிருப்பாங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன்டார். அதற்கு அவர் பாத்தீங்களா, அந்த கூடி இருக்கும்போது சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்துகிட்டு நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி புறப்பட்டு போனாங்க. அன்னைக்கு மீனே ஒண்ணுமே கிடைக்கல. அவர்களை தேடி இயேசு போறாரு. சாப்பிட ஏதாகிலும் இருக்கிறதா? இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறாரு. ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்ப நீங்க படகுக்கு வலதுபுறமாக, அப்போ நேசிக்கிறார் பாருங்க, வலதுபுறமாக வலைய போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா திரளான மீன்கள் அவர்களுக்கு அகப்பட்டதுனால அதை இழுக்க முடியவில்லை. அப்பதான் இயேசுக்கு அன்பா இருந்த சீஷனாகிய யோவான் பார்த்து அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றான். சீமோன் பேதுரு அதுக்கு பிறகு கேட்ட உடனே அவன் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடினாலே கடலுக்குள் குதிக்கிறான். பாருங்க, மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 20 முழ தூரத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் படை இழுத்து கொண்டு வராங்க. அப்ப பாருங்க எவ்வளவு அருமையான ஆண்டவர், அன்பு செலுத்துகின்ற ஆண்டவர். யோவான் 21:9 வசனம் பாருங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். 9:12 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவரே. ஒரு கடற்கரை மணல்ல அந்த சுடு மணல்ல என்ன பண்றாரு? கரி நெருப்ப போடுறாராம். காத்து எப்படி அடிக்கும் யோசித்து பாருங்க. கடற்கரையில காத்து எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் முன்னாடி அந்த காலங்கள்லாம் அடுப்புல தான் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் கரண்ட் அது இது கேஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. மாடலா ஆயிடுச்சு, எல்லாமே மாடர்ன் ஆயிடுச்சு. இப்ப அப்ப அந்த காத்து அடிச்சுன்னா என்ன பண்ணாது? அடுப்பு அதிகமா எரியாது, சரியானமல்ல. ஆனா அங்க கடல் காற்று வீசுது. அதுல கரி நெருப்ப போட்டிருக்காரு. கரி நெருப்ப போட்டு அங்க அப்பா சுடுறாரு, மீன் வச்சிருக்காரு. பாருங்க அதுல எவ்வளவு ஒரு சமையல்காரனை போல அவர் காணப்பட. கரி நெருப்ப போட அதன் மேல் மீன் வைத்திருக்கதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்போ அது மட்டும் இல்ல, ஒரு சமையல்காரனை போல அந்த இடத்துல இருந்தது மட்டும் இல்லைங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் வாங்க சாப்பிடலான்னு சொல்லி எல்லாருக்கும் பங்கிடுறாருங்க. சர்வர் உணவு பங்கிடுபவராக இருந்தார். அவ்வளவு அன்பு. இந்த சீஷர்கள் பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாதே, இவர்களை நம்பிதானே நான் இந்த பொறுப்பெல்லாம் நான் விட்டுட்டேன், இவங்களே போயிட்டா எப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று சொல்லி நம்ம வாஸ்தவம் பாத்தீங்களா? அதே காப்பாற்றார், அதே செய்யறார். அது மட்டும் இல்ல பாருங்க, வசனம் 21:15 வாசிங்க.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாத்தீங்களா, எல்லாரையும் விட்டு மறுதளிச்ச பேதுருவை கூப்பிட்டு, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பாத்தீங்களா, நான் உன்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கேன்ப்பா, நீ இவர்களை காட்டில என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவன, அப்ப நான் என் ஆட்டுக்குட்டிகள்லாம் மேய், உனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கேன், உனக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கேன், நீ செய்ப்பான். 3 தடவை கேட்கிறார். பாத்தீங்களா, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்று சொல்லி சொல்றத பாக்குறோம். கடைசி பரியந்தம் சீஷரிடத்திலே மிகுந்த அன்போடு இருந்தார். எல்லாரும் பாருங்க, பலவிதமான சிலுவையில் தொங்கின போது நிறைய பேர் நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த மன்னிப்பை கொடுத்தார். அந்த மன்னிப்பின் அன்பின் உச்சக்கட்டம் அவருடைய மன்னிப்புல தான் தெரிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். எனவே உங்கள் மேலும் என் மேலும், சீஷர்கிட்ட மட்டும் இல்ல, உங்கள் மேலையும் என் மேலையும் அன்பு காட்டி, நம் பாசத்தை காட்டி, நேசத்தை காட்டி, அப்படி கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நம்மிடத்திலே அன்பாயிருந்த இயேசுவை போல யாருமே இருக்க முடியாது. எனவே நாமும் கூட அவரிடத்திலே முடிவு பரியந்தம் அன்பாய் இருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட நேரங்களே, தனியான நேரங்களே, கஷ்டப்பட்ட நேரத்திலே நம்மோடு கூட முடிவு பரியந்தம் அன்பு செலுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு பாடலை கூட பாடலாம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அருமையான பாடல் பாருங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாம் பார்க்கலாம். 2வது பாருங்க, எதுக்கு முடிவு பரிந்தோன்றதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:8 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் சொல்லப்பட்டிருக்குது. அங்க சொல்லப்பட்டிருக்குது யாருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாசித்தீங்கன்னா 1:2 வாசிங்க. கொரிந்துவிலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பாத்தீங்களா, யாருக்கு இத சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது எழுதுறாருன்னா, பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும்னா அங்க உள்ளவர்களுக்கு, சீஷர்களுக்கு, தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தை யார் யார் தொழுது கொள்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? அப்படியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்துல கன்ஃபார்ம் அல்லது ஸ்ட்ரெங்தன் அப்படின்னு சொல்லி போடுற. கன்ஃபார்ம்னா உறுதிப்படுத்துறது, உங்களை பலப்படுத்துறது, அதெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் போடப்பட்டிருக்குது. சரி, அவன் யாருக்கு எழுதுனாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப யாரெல்லாம் ஸ்திரப்படுத்துறா அப்படின்னு பார்க்கும்போது பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனையும் அப்படின்னு போட்டிருக்கு. பவுலும் சொஸ்தேனை. இந்த சொஸ்தேனை யாருன்னா யூதருடைய ஆலய தலைவனா இருக்கிறான். இவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் இந்த ஊழியத்தை செய்யறத நம்ம பாக்குறோம். எப்ப ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும்போது 1:7 வாசிங்களேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? குறையில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கும்போது அவர் என்ன செய்யறாராம்? முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அதாவது நம்ம காத்திருக்கும் போது நம்ம மேல குற்றம் இருக்கக்கூடாது, யாரும் நம்மள குற்றம் சுமத்தாதபடிக்கு அதுல நம்ம உறுதியா இருக்கும்படியாக அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கன்ஃபார்ம். அதுதான் பாருங்க, அது மட்டும் பலப்படுத்துவார். அவர் நம்மள பலப்படுத்துவார். அப்புறம் யாரு ஸ்திரப்படுத்துவார் பாருங்களேன். கொலோசேயர் 1:22 பாருங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும்
உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள், ஆனால் அப்படியாகும். பாத்தீங்களா, விசுவாசத்துல அந்த கேட்ட சத்தியத்துல நம்ம கவனிச்சு அந்த விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணுமா, நிலைத்திருக்கிறவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடப்பட்ட நிலைத்திருக்கலா இருக்கும் போது நம்மள என்ன செய்வார், அவரு ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்து பாருங்க 2:7, கொலோசியர் 2:7 பாருங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்துல உறுதிப்படுறது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் இல்லையா, அந்த ஸ்தோத்திரத்தினாலே அந்த கிருபைகளை பெருகும் போது அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப யார் யாரெல்லாம் ஸ்திரப்படுத்தப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். குறைவில்லாதவர்களா நம்ம காணப்படணும், அவரோடு இணைகிறவர்களா, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும். விசுவாசத்துல அவருடைய வார்த்தையில விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணோம், உறுதியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த உறுதியா இருக்குது மட்டும் இல்ல, அதுல நம்ம ஸ்தோத்திரம் செய்து பெருகிறா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவாராம், அவர் ஸ்திரப்படுத்துவார். யாரும் நம்மை யாருமே நமக்கு விரோதமா குற்றம் சாட்டவே முடியாதுங்க. அப்படி அவரை நம்ம முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணுவாராம், அவர் நாம் உறுதியாய் அதுல இருக்கும்படியாய் நமக்காக எல்லாவற்றையும் அவர் காத்து கொள்ளுகிறதுக்கு உண்மை உள்ளவராக. அடுத்த வசனம் கூட பாருங்க. நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மையாய் இருக்கும் போது அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 1 பேதுரு 5:10 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாருங்க, ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்தோம்னா கொஞ்ச காலம் தாங்க பாடு, அதுக்கு பிறகு பாடுகள் இல்லை. ஆனா அவர் நம்மள என்ன பண்ணுவாராம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராம். அந்த ஒரு வசனத்துல 4 காரியங்களை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அப்படி ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 1 தெசலோனிக்கேயர் 3:13 பாருங்களேன். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பாருங்க, நம்ம நம்மளுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவாரு. ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கும்போது நம்மள ஸ்திரப்படுத்திட்டார் ஆண்டவர். அப்ப நம்ம ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது லூக்கா 22:32 பாருங்க. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பாத்தீங்களா, நீ குணப்பட்ட பின்பு, நீ ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்ல. அதான் ஆத்தும ஆதாயம், அதுதான் ஊழியம், அதுதான் நம்ம வல்லமையா திருச்சபையில நம்ம காணப்படுறது. நம்ம ஸ்திரப்படுத்தப்படணும், நம்ம மற்றவர்களை ஸ்திரப்படுத்தும் போதுதான் திருச்சபை எல்லை விரிவாகி ஆத்துமாக்கள் எழுப்புதல் ஏற்படும். ஆத்துமாக்கள் நிறைய பேர் சொல்லும் அங்க வருவாங்க. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபைகள் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினமா. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ காரியங்களை செய்யறத நம்ம பார்க்கிறோம். நிறைய ஊழியம் செய்யறாரு. அதனால ஸ்திரப்பட்டு சபைகள் நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லப்படுது. 2 தெசலோனிக்கேயர் 2:17 பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:17. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்முடைய இருதயங்களை தேற்றி நம்முடைய வசனங்கள்னால நம்மை ஸ்திரப்படுத்துவார். நம்ம சபை வளர்ச்சி அடையும்படியாக, சபையில எழுப்புதல் வரும்படியாக நாம் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஒரு உண்மையான காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு திருச்சபையில போதகர் அந்த சபையின் எழுப்புதலுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றார். ஆனா சபை விசுவாசிகள் அவரை அசட்டையாக நினைத்து அவங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அக்கறை கொள்ளாதவர்களா, சபை வளர்ச்சிக்கு அக்கறை கொள்ளாதவர்கள்
உள்ளவர்களா இருந்தாங்க. ஆலயத்தையே புறக்கணித்து விட்டு அவங்க பாவ வழியில வாழ்ந்து கொண்டாங்க. அப்ப இந்த போதகருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவங்களுக்கு எப்படியாவது ஒரு காரியம் நம்ம செய்யணும், எப்படியாவது அவங்கள மனம் திரும்ப வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆலயத்துல சாவு மணி அடிக்குது. பாத்தீங்களா, சாவு மணி பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் ஆண்கள் இறந்தா இத்தனை தடவை அடிக்கணும், பெண்கள் இருந்தா அப்படிலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி சாவு மணி அடிக்கிறாங்க, நிறுத்தி நிறுத்தி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க, யார் இறந்துட்டா நமக்கே தெரியலையே, யார் இறந்துட்டா அப்படி சொல்லி ஒருத்தரோட விசாரிக்கிறாங்க. யாருக்குமே தெரியல. நேரா போதகர்கிட்ட போய், ஐயா யார் இறந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே திருச்சபை மரித்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. திருச்சபை மரித்து விட்டது. நீண்ட காலமாக அது சுகவீனமாகி புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு கடைசியில் மரித்து விட்டது. அதனால பிரேத பெட்டிக்குள் இருக்கும் உங்கள் திருச்சபைக்கு போய் பார்த்து கடைசி அஞ்சலி செலுத்தி விட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்போ உடனே சபையார், என்னது பிரேத பெட்டிக்குள்ள திருச்சபை போய் பார்க்கலான்ட்டு போகும்போது அந்த எட்டி பார்த்த ஒருத்தருடைய முகமும் அவர்களுக்கு தெரிந்ததான். காரணம், அந்த சவப்பெட்டிக்குள் கீழ்பாகத்துல முகம் பார்க்கும் கண்ணாடியை பொருத்தி வச்சிருந்தாங்களாம். அப்ப பார்த்த உடனே அவங்களுக்கு விசுவாசிகளின் ஆத்மீக மரணம் தானே சபையின் மரணம்ன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க நல்ல ஒரு எழுப்புதல் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தாங்களாம். சர்தை சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாயிருக்கிறாய் என்று சொல்றது துக்கத்தோடு சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 பார்த்தீங்கன்னா, நீங்க விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. பாத்தீங்களா, சாவுக்கு எதுவாக ஒண்ணுமே இல்லாதவங்களை போய் ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று சொல்லப்படுது. எவ்வளவு துக்கமான காரியம். நீங்களும் நானும் எழும்பாவிட்டால் சபை செத்து போகும், திருச்சபைகள் எழுப்புதல் ஏற்படாது பிரியமானவர்களே. எனவே நீங்களும் நானும் ஸ்திரப்படுத்தப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி பேதுரு பார்த்து சொல்றத அந்த 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் தாமே கிருபை செய்வார். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உங்களை நிலை நிறுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். 3வது பாருங்க, என்ன முடிவு பரியந்தம் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 3:6 வாசிக்கலாம். அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. முடிவு பரியந்தம் அவருடைய நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் இருக்கணும். நிறைய சொல்லப்பட்டிருக்கு, இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். முடிவு பரியந்தம் நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அதை இழந்து விடக்கூடாது. அப்படி நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கும் போது நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அப்படின்னா என்னங்க, அவர் வாசம் செய்யும் ஸ்தலமாக நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம், நாமே அவருடைய வீடாய் இருப்போம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த மண்பாண்டம், ஒண்ணுமே இல்லாத இந்த மண்பாண்டத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எப்போ அவர்கிட்ட முடிவு பரியந்தம் அவர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்படி என்றால் என்னன்னு சொல்லி சொன்ன பாருங்க, அவர் தங்குமிடமா இருக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 3:14 வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். பாத்தீங்களா, இந்த வசனம் என்ன சொல்லுது? அதே அதிகாரத்துலதான். ஒண்ணு, நாமே அந்த வீடா இருப்போம். எப்போ முடிவு பரிந்து அவரிடத்துல கொண்ட நம்பிக்கையிலே நாம் உறுதியா இருக்கும்போது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவரிடத்துல கொண்ட நம்பிக்கையிலே நாம் உறுதியா இருக்கும்போது கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களா இருப்போம். அவர் தான் நமக்கு பங்குங்க. கர்த்தர் தான் என் சுதந்திரமும் என் பங்குமா இருக்கான்னு சொல்லி தாவீது 16ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அவர் தான் என்னுடைய பங்கு, அவர் தான் என் பாகம், அவர் தான் என் சுதந்திரம் சொல்லி. யார் அப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கும் எனக்கு தான் இந்த ஸ்லாக்கியம் கொடுத்திருக்குங்க. வேற யாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கல. எந்த ஒரு மனிதன் அவரிடத்திலே நம்பிக்கையுள்ள உறுதியா இருக்கிறானோ அவன் ஆண்டவருக்கு சுதந்திரமாய் இருக்கிறான். அவர் பங்காய் இருக்கிறார், நமக்கு அவர் பங்காய் இருக்கிறார், நாம் அவர் வீடாய் இருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நெகேமியா 2:20 பாருங்களேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள்
எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். பாத்தீங்களா, நெகேமியா மேல தேவனுடைய கரம் வந்தது. வாங்க எழுந்து கட்டுவோன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு போறான். அப்ப சன்மல்லாத்தும் தொபியாவும் என்ன சொல்றாங்க, அதை கேட்ட போது அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி, நெகேமியாவையும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்று கேட்கிறார். அதுக்கு தான் இவர் சொல்றாரு, நெகேமியா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்களோட கூட இருக்கிறார். அவர் காரியத்தை கூடி வர பண்ணிக்கும் போது நீ எல்லாம் என்னயா பேசுற, உனக்கு அந்த இதுல பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்ல, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவங்களோட சொல்றாங்க. பாத்தீங்களா, அப்ப இது விரோதமாக எழும்புகிறவங்க, கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு கர்த்தரிடத்துல என்ன இல்ல, பங்கு இல்ல, பாகம் இல்ல. அவர்கள் கர்த்தருடைய வீடா இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் அவரிடத்திலே கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கும். நெகேமியா உறுதியோடு இருந்தான். அந்த இடிந்து போன அல்லங்கத்தை, அந்த ஆலயத்தை எடுத்து கட்டினதை, அந்த மதிலை எடுத்து கட்டினதை, அநேக பேரை அழைத்து வந்து கட்டினதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, அவரிடத்திலே பங்குமில்லை, பாகமில்லை என்று சொன்னால், பாத்தியமில்லை என்று சொன்னால், நாம் வாழ்வதை விட நாம் இருப்பது, இந்த உலகத்தில் இருப்பது ஒரு அர்த்தம் இல்லை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8:21 வாசிங்க, புதிய ஏற்பாட்டுல. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. இந்த சம்பவம் நமக்கு தெரியும் பாருங்க. இந்த பேதுருலாம் வந்து நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒருத்த என்ன பண்றான், அவங்க எல்லாம் கையை வச்சு ஜெபம் பண்றாங்க. அப்ப பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ள வருது. அப்ப அவன் ஒருத்தன் என்ன பண்றான், அந்த மாய வித்தைக்காரன் என்ன செய்யறான், எனக்கும் அந்த வரத்தை, எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியை பெறத்துக்கு எனக்கும் இந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பணத்தை வச்சுக்கிட்டு அவன் இது பண்றான். அப்ப பேதுரு அவனை நோக்கி என்ன சொல்றான், தேவனுடைய வரத்தை பணத்தினாலா சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லி நினைத்தபடியான உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுன்னு சொல்லிதான். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதனாலே அவர் அந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகம் இல்லை. பாத்தீங்களா, பணத்தினால எந்த காரியம் செய்ய முடியாது. தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறான போதனைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. குறுக்கு வழியிலே போய் சம்பாதிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் குறுக்கு வழியில போக கூடாது. நிறைய பேர் நம்மள அப்படி அழைப்பாங்க, இப்படி பண்ணீங்கன்னா அப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. வேண்டவே வேண்டாப்பா, எங்களுக்கு மட்டும் அந்த காரியம் வேணாம்னு சொல்லி அப்படியே அவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டு என் ஆண்டவரை நோக்கி மட்டும் பார்க்கும்போது அழகா நம்மள வழி நடத்துறத நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் முடிவு பரியந்தம் அவர் மேல மட்டும் நம்பிக்கை கொள்ளும்போது நாம் அவருடைய வீடாயிருப்போம், நாம் அவருக்கு பங்காயிருப்போம், அவர் நமக்கு பங்காயிருப்பார், அவர் நமக்கு சுதந்திரமாயிருப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே பற்றி கொள்வேன், உம்மையே பற்றி கொள்வேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே பற்றி கொள்வேன். சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, அப்பா முடிவு பரிந்தம் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வாரத்திலே 3 காரியங்களை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா, சோதரம் முடிவு பரியந்தம் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறவும், நீர் எங்களிடத்திலே அன்பு கூறுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அன்பு கூறுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. இதை விட வேற எங்களுக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, அப்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. தகப்பனே, முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துகிற ஆண்டவர் இருக்கிறீர் அப்பா. தகப்பனே, நன்றி செலுத்து
செலுத்துகிறோம். நாங்கள் முடிவு பரிந்தோம் நம்பிக்கையிலே மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறவரா, நாங்கள் உமக்கு வீடாயிருப்போம். நீர் தங்கும் இடமாய் எங்களை மாற்றி போடுவீர். நீர் எங்களுக்கு சுதந்திரமும் பங்குமாய் இருப்பீர் ஆண்டவரே. அதை விட்டு விட்டு உம்மை விலகாதபடி ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல கர்த்தாவை பாடின பாடலின்படி நாட்கள் முடியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை, ஆண்டவரே எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதித்து, உம்மையே நாங்கள் பின்பற்றி, உம்மையே சார்ந்து, உம்மையே பற்றி வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.